இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம். இது என்ன சிக்கன்ல பண்ண நக்கட்ஸ்ன்னு பார்க்குறீங்களா? இல்ல வெஜிடபிள்ல தான் பண்ணது. வாங்க கத்திரிக்காய் வச்சு சூப்பரா ஒரு चिकन टेस्टोட नगेट्स பண்ணலாம். सेठे चिकन नगेट्स कोई के अपना भाभी की देखो ना सेठ नहीं से बायगन और रखी की बढ़िया गोटे नगेट्स मुझे ना सडनली आज गुरुवार टाइम रे मते फिंगर चिप्स दरकार नहीं तो नगेट्स दरकार कोई की आम घर देखी टाइम रे आलू नहीं कौन गोटे करिकी से इम्प्रेस करबा पई दरकार सेठ पे बड़ बायगन अछि सेठ रखी की चिकन रे टेस्ट और नगेट्स रे स्टाइल रे करबा कोई की बिना प्याज और रसुन सब यूज करके करबा पई दरकार ସେଇଟା ପାଇଁ ଏମିତି କରୁଛି ଆପଣ ମାନେ ବି ଟ୍ରାଇ କରିକି ଦେଖନ୍ତୁ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଅଛି ସେ ଏତେ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ଖାଇଦେଲା ଦେଖିକି ଆଉଥରେ ଏମିତି କରିବା ପାଇଁ ଦରକାର କହିକି ପ୍ଲାନ୍ କରିକି ରଖୁଛେ ମୁଁ என் பொண்ணு என்ன பண்ணா வியாழக்கிழமைனா நாங்க வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டோம் நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டோம் அவளுக்கு வந்து நக்கட்ஸ் வேணும் ஆனா நான்வெஜ் சாப்பிட மாட்டா திடீர்னு டிவில பார்த்தாலும் என்னன்னு தெரியல நக்கட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா சரி அது இன்னைக்கு பண்ண முடியாது வியாழக்கிழமை நம்ம வீட்டுல நான்வெஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அப்போ ஃபிங்கர் சிப்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா பார்த்தா வீட்டுல உருளைக்கிழங்கும் இல்லை சரி வெங்காயம் பூண்டு இல்லாமையும் செய்யணும் ஏதாவது ஒன்று பண்ணலாம் எந்த வெஜிடபிள் இருக்குன்னு பார்த்தா அவளுக்கு வேற ரொம்ப கோல்டு ஃபீவர் இருந்தது சரி கேட்டதை பண்ணி கொடுத்தா அவ கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தா இந்த கத்திரிக்காய் தான் இருந்தது பெரிய கத்திரிக்காய் ஏன் கத்திரிக்காயில நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணக்கூடாது அதுவும் நக்கட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான் இது செம்ம சூப்பரான டேஸ்டியா இருந்தது என் பொண்ணு ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிட்டா சரி அந்த ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்றேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறுபடியும் இதை நான் பண்ற ஐடியாலையும் இருக்கேன் ஏன்னா என் பையன் வந்த உடனேயும் அவனுக்கும் ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது அவனும் செம்ம சூப்பரா இருக்கு என்ன வெஜிடபிள் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் ஃபர்ஸ்ட் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா தான் டேஸ்ட் பண்ணும்போது சிக்கன் டேஸ்ட் கொஞ்சம் மாறும்ல இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு உடனேதான் என்ன வெஜிடபிள் அப்படின்னு சொன்ன உடனே கத்திரிக்காய் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு உடனே காலி ஆயிடுச்சு அது அந்த ரெசிபி தான் கத்திரிக்காயோட மேல பெரிய கத்திரிக்காய் இருந்தாலும் பரவாயில்ல சின்ன கத்திரிக்காய் இருந்தாலும் பரவாயில்ல மேல இருக்கிற ஸ்கின் எடுத்துட்டோம்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அதனால இந்த கத்திரிக்காய் பெருசு வந்து உள்ள கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சு ஆனா எதுவும் கெட்டு போல நான் தோல் ஃபுல்லா எடுத்துட்டு அதை பெரிய பெரிய கியூப் மாதிரி கட் பண்ணேன் அந்த கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு அதுல கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுட்டு கட் பண்ணி போட்டோம்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாது आलू टाइप रे बड़ बड़ कट करबा कोइकी बड़ बायगण ना स्किन काढिदेला स्किन काढिकी बड़ बड़ पीस हमको दरकार ना नकट्स टाइप रे सेमिति मु बड़ बड़ पीस कट करछि आ बायगण रो कलर चेंज होबो ना सेइटा पे पानी रखिकी टिके लूण पकिकी रखिबा टाइम रे ठीक रहबो सेइटा डिप करके रखिबा टाइम रे बायगण रो कलर चेंज होबो नै सेइटा पे बड़ बड़ पीस करेक्ट रे मीडियम रे कट करके रखुछु मु এইটা রসুন কিছু গার্লিক পিঁয়াজ কিছু यूज করিবা নাই নরমাল সিম্পল ডিশ মশলা यूज করিকে আমরা নগেটস করি পারিবা পিల్ల మనకు ఫేవరెట్ రా ছোট বাইগণ भी এইটা கட் করিকে করি பாரிবা இதே மாதிரி வந்து சின்ன கத்திரிக்காய் இல்ல வேற ஏதாவது வெஜிடபிள் கூட நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதால சரி நம்ம இதுதான் இருக்கு ட்ரை பண்ணி பாப்போம் கொஞ்சமா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ஆஃப் கத்திரிக்காய் தான் எடுத்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் சரி ட்ரை பண்ணும்போது வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணலாம் இன்கேஸ் நல்லா வந்தா அப்லோட் பண்ணலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பீஸ் கூட நான் எது கட் பண்ணேன்னா ரவுண்டா கட் பண்ணி ஃப்ரை பண்றதுக்காக தான் அதுக்குள்ளே என் பொண்ணு வந்து சொன்னோடனே மைண்ட் சேஞ்ச் ஆயிட்டு சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன் நான் ମୁଁ ବଡ଼ ପିସ୍ ନା ବାଇଗଣ ରାଉଣ୍ଡ କଟ୍ କରିବା ନର୍ମାଲରେ ଗୁରୁବାର ଟାଇମରେ କହିକି କଟ୍ କରିକି ଫାର୍ଷ୍ଟ ଗୋଟେ ପିସ୍ କଟ୍ କରିବା ଟାଇମରେ ମୋ ଝିଅ ଆସିକି ନାଇଁ ମତେ ଫିଙ୍ଗର ଚିପ୍ସ ଦରକାର ନଗେଟ୍ସ ଦରକାର କହିଲା ସେଇଟା ପାଇଁ ଗୋଟେ ପିସ୍ ଏମିତି କଟ୍ କରିକି ବାକି ମାଇଣ୍ଡ ଚେଞ୍ଜ ହେଇଗଲା ନା ତାପରେ ହାଫ୍ ବାଇଗଣ ଏମିତି ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ରଖୁଛି ସେ ସ୍କିନ୍ କାଢିବା ଟାଇମରେ ବାଇଗଣର ଟେଷ୍ଟ ବି ବଢିଆ ରହିବ ମସଲା ସବୁ ଭିତରେ ଯିବ ସେଇଟା ପାଇଁ फुल लुण पानी रे टिके सोक करके रखिकी तापर मसाला मिक्स करबा पई 3टा स्पून कॉर्नफ्लोर ना सेटा पकी देती 2टा स्पून ऑल पर्पस पाउडर मैदा हाफ स्पून ना चावल पाउडर पकीकी टिके लुण टिके मिर्ची पाउडर टिके जीरा पाउडर गरम मसाला पाउडर मी यूज करनांदी ए भितर ना आम रुचि मसाला पाउडर होचिना सेटा बिना प्याज मसाला सेटा यूज करके கோல்மர்ச் டிக்கே பக்கிக்கு தோய் டிக்கே பக்கிக்கு போல மிக்ஸ் करतले सब இன்னைக்கு வந்து பூண்டெல்லாம் சேர்த்த எந்த மசாலாவும் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் அதனால 3 ஸ்பூன் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டுனேன் 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு போட்டுருக்கேன் 1 ஸ்பூன் அரிசி மாவு
கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் ஜீரக பவுடர், வெங்காயம் பூண்டு சேர்க்காம ஒரு மசாலா வந்து ஒரிசால கிடைக்கும். பினா பியாஜோ மசாலா அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். எலுமிச்சம்பழம் இருந்ததுன்னா நீங்க எலுமிச்சம்பழம் போடலாம். அது இல்லைன்னா நான் தயிர் போட்டிருக்கேன். தயிர் கொஞ்சம் போட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா போடுங்க. ஏன்னா கத்திரிக்காயில வந்து உப்பு உள்ள போனாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சமா பெருங்காயமும் போட்டிருக்கேன். இன்கேஸ் வந்து நீங்க வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு சிக்கன் 65 மசாலா போட்டீங்கன்னா, இன்னும் சூப்பர்வான டேஸ்டியா வரும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ரெடியா வந்து பிரெட் கிரம்ஸ் இருக்குல்ல, அது வச்சிருந்தேன். பிரெட் கிரம்ஸா கூட வந்து நம்ம கார்ன் வந்து ஃப்ரை பண்ணாத கார்ன்ஃப்ளவர் வரும். கார்ன்ஃப்ளெக்ஸ் வரும்ல, அத வந்து மிக்ஸில ஒரு வாட்டி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு, அது பிரெட் கிரம்ஸா கூட நான் சேர்த்துட்டேன். ஏன்னா அந்த கிறிஸ்பினஸ் வரும்ல அதனால. ଲାଷ୍ଟ କୋଟିଂ କରିବା ପାଇଁ ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସ ଦରକାର। ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସ ସାଙ୍ଗରେ ନା ଆମ କଞ୍ଚା କର୍ଣ୍ଣଫ୍ଲେକ୍ସ ଆସିବ ନା, ସେଇଟା ଟିକେ ମିକ୍ସିରେ ପାଉଡର କରିକି ସେ ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସ ସାଙ୍ଗରେ ମିଶିକି ରଖୁଛି। ସେ କ୍ରିସ୍ପିନେସ୍ ଆସିବ। ଆମ KFCରେ ଖାଇବା ଟାଇମରେ ଗୋଟେ କ୍ରିସ୍ପିନେସ୍ ଆସିବ ନା, ସେମ୍ କ୍ରିସ୍ପିନେସ୍ ଆସିବା ପାଇଁ ମୁଁ ମିକ୍ସ କରିକି ରଖୁଛି। ଟିକେ ଇଙ୍ଗ ବି ପକେଇ ଦଉଛି। ଲୁଣ ଟିକେ ବେଶୀ ରହିବା ପାଇଁ ଦରକାର, ରାଗ ବି ଟିକେ ବେଶୀ ରହିବା ପାଇଁ ଦରକାର। କଣ ପାଇଁ ନା ବାଇଗଣ ଭିତରେ ଲୁଣ ରାଗ ଠିକ ରହିବା ଟାଇମରେ ଆମ ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସରେ କୋଟିଂ କରିବା ଟାଇମରେ ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସରେ ରାଗ ରହିବ ନାହିଁ ତ ଭିତରେ ରାଗ ରହିବା ଟାଇମରେ ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சேன் நானு. ஏன்னா அந்த மசாலா ஃபுல்லா உள்ள இறங்குறதுக்காக. நம்ம எப்போ ஃப்ரை பண்ணமோ அப்போ பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணா போதும். பிரெட் கிரம்ஸ்ல ரெடியா நான் உப்பு எதுவுமே போடல. அந்த பிரெட் கிரம்ஸ் அப்படியே வச்சுட்டு கோட் பண்றதுக்கு ரெடியா வச்சிருந்தேன்। ब्रेड क्रम्स लूण କିଛି ପକେଇନାହାନ୍ତି। ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ତେଲ ଗୋଟେ ସାଇଡ୍‌ରେ ଗରମ କରିବା ଟାଇମ୍‌ରେ ମିକ୍ସ କରିକି ଗୋଟେ ଗୋଟେ ପିସ୍ ମୁଁ ରଖୁଛି। ନର୍ମାଲ ଆପଣ ଚିକେନ କରିବା ଟାଇମ୍‌ରେ ଅଣ୍ଡା କୋଟିଂ କରିକି ତାପରେ ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସରେ କରିବ। ମୁଁ ଅଣ୍ଡା ୟୁଜ୍ କରିବନି ଆଉ ଗାର୍ଲିକ ବି ୟୁଜ୍ କରିବନି। ସେଇଟା ପାଇଁ ନର୍ମାଲ ଚାଉଳ ପାଉଡର मैदा ଆଉ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିକି ସେଇଟା ବ୍ରେଡ୍ கோட்டிங் କରିକି ஃப்ரை କରୁଛି। சேம் டேஸ்ட் भी असला बढ़िया। இதுக்காக நார்மல் கோட்டிங் பண்றதுக்காக எல்லாம் நம்ம மைதா மிக்ஸ் பண்ணிட்டு அது உள்ள டிப் பண்ணி எல்லாம் பண்ண வேணாம்। ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காயிலேயே மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் போட்டிருக்கிறதால அந்த கோட்டிங் வந்து கரெக்டா இருக்கும்। ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணாவே கரெக்டா இருக்கும்। எண்ணெய் வந்து ரொம்ப ஹையா வைக்காம மீடியமா வச்சு ஃப்ரை பண்ண தவிர மீடியம்ல வச்சு ஸ்லோவா ஃப்ரை பண்ணவே அந்த கிறிஸ்பினஸ் கரெக்டா இருக்கும்। கொஞ்சம் கொஞ்சமா அத நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா வச்சிடலாம்। நான் பிரெட் கிரம்ஸ் எப்படி பண்ணேன்னா, இப்ப நீங்க பிரெட் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கார்னர் வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க। அத நீங்க ஒரு வாட்டி கட் பண்ணி வச்சுட்டு கூட வெயில்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸில பொடி பண்ணிட்டு வச்சுக்கலாம்। இன்கேஸ் உடனே பண்ணோம்னா, வீட்ல ஒரு 2 பிரெட் இருந்தா கூட மைக்ரோவன்ல வச்சீங்கன்னா, கொஞ்சம் ஹைல வச்சீங்கன்னா, அந்த பிரெட் ஃபுல்லா ட்ரை ஆயிடும்। அதுக்கப்புறமா கூட அத பவுடர் பண்ணிடலாம்। இன்கேஸ் மைக்ரோவன் இல்ல, அப்படியும் பிரெட் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னா, ஒரு தோசை தவா மேல ஒரு 2, 3 வாட்டி கொஞ்சம் வச்சீங்கன்னா, பிரெட்டோட அந்த தண்ணி எல்லாம் போயிட்டு நல்லா கிறிஸ்பி ஆயிடும்। அத மிக்ஸில அடிச்சிட்டோம்னாவே பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிடும்। அத கரெக்ட்டா பசங்களுக்கு கோட் பண்ணி கரெக்ட்டா ஃப்ரை பண்ணி குடுத்தாவே சரியா இருக்கும்। ଆଉ ଏ କରିବା ଟାଇମ୍‌ରେ ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସ ନାହିଁ ନା ଘରେ ବ୍ରେଡ୍ ରହିବା ଟାଇମ୍‌ରେ ସେ ସାଇଡ୍‌ରେ କର୍ଣ୍ଣର ସବ ପିଲାମାନେ ଖାଇବେ ନାହିଁ। ବ୍ଲାକ୍ କଲର୍‌ର ଅଛି ସେଇଟା କଟ୍ କରିକି ମୁଁ ଗୋଟେ ଜରିରେ ପକେଇକି ରଖିବ। ତାପରେ ଟିକେ ତେଲ ନା ମିଡିୟମ ଗରମରେ ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ହାଇ ଗରମ ରଖିବ ତ ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ବ୍ଲାକ୍ ହେଇଯିବ। ସେଇଥିପାଇଁ ଟିକେ ଗରମ କମ୍ ରହିବା ଟାଇମ୍‌ରେ நம்ம ஃப்ரை କରିବା ପାଇଁ ஸ்டார்ட் பண்ணுறது டீக் ରହିବ। எண்ணெய் வந்து ரொம்ப ஹையா சூடா இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமா இருக்கணும்। ஏன்னா நம்ம பிரெட் கிரம்ஸ் போட்டிருக்கிறதால உடனே அது மேலே பிளாக் ஆயிடும், உள்ள கத்திரிக்காய் வந்து வேகாது। நம்ம கத்திரிக்காய் வந்து எதுவுமே பாயில் பண்ணல, வெறுமனே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் கட் பண்ணியிருக்கோம்। அதனால எண்ணெயில மட்டும் தான் ஃப்ரை பண்ண போகிறோம்। மீடியம்ல வச்சுட்டு நான் போடும் போதே பார்த்தீங்களன்னா எண்ணெயோடது வந்து மீடியமா அந்த ஹீட்டே வந்து கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும்। அந்த மாதிரி ஒரு சைடா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னாவே போதும்। நான் வந்து ஃபுல் டீப் ஃப்ரை கூட பண்ணல। கொஞ்சமா நான்ஸ்டிக் பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு தான் அதை ஒரு 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு மீடியமா கொஞ்சம் ஃப்ரை பண்றேன்। அந்த கிறிஸ்பினஸ் கரெக்டா வரும்। நீங்க தொடும் போதே பாத்தீங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும்। ଆଉ ତେଲ ନା ମିଡିୟମ ଗରମରେ ରଖିକି ଧୀରେ ଧୀରେ ନର୍ମାଲର ହିଟରେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ହାଇରେ ରଖିକି ଫ୍ରାଏ କରିବ ନାହିଁ। କଣ ପାଇଁ ନା ବାଇଗଣ ଆମେ ସିଝେଇକି କରୁନାହାନ୍ତି, ଫ୍ରେଶ ବାଇଗଣ କରୁଛି। ସେଇଟା ପାଇଁ ଦିଟା ସାଇଡରେ ଭିତରେ ବି ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର, କଲର ବି ଠିକରେ ଆସିବା ପାଇଁ ଦରକାର।
ଆଉ ଫୁଲ୍ ତେଲ ପକେଇକି ଡିପ୍ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ମୁଁ ନନ୍ ଷ୍ଟିକ୍ ପ୍ୟାନ୍‌ରେ ନର୍ମାଲରେ ସାଲୋ ଫ୍ରାଏ ଟାଇପ୍‌ରେ ଦିଟା ସାଇଡ୍‌ରେ ଚେଞ୍ଜ କରିକି ଫ୍ରାଏ କରୁଛନ୍ତି। ଗୋଟେ ସାଇଡ୍‌ରେ ଫୁଲ୍ ଫ୍ରାଏ ହୋଇଗଲା ଟାଇମ୍‌ରେ ଆଉ ଗୋଟେ ସାଇଡ୍‌ରେ ଚେଞ୍ଜ କରିବା ଟାଇମ୍‌ରେ ବଢିଆ ରହିବ। ଆଉ ଉପରେ କ୍ରିସ୍ପିନେସ୍ ବି ରହିବ, ଭିତରେ ସଫ୍ଟନେସ୍ ରହିବ। ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସ ନା କରେକ୍ଟରେ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍‌ରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ତେଲରେ ପକେଇବା ଟାଇମ୍‌ରେ ସେ ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସର କ୍ରିସ୍ପିନେସ୍ கரெக்ட்டா ରହିବ। இது 2 பக்கமும் பிரெட் கிரம்ஸ்ல மிக்ஸ் பண்ண உடனே எண்ணெயில போட்டீங்களான்னா, அந்த கிரிஸ்பினஸ் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கும் பசங்களுக்கு சாப்பிடும்போது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரியும் குடுக்கலாம். ஏதாவது ஒரு வெஜிடபிள் பசங்களுக்கு சாப்பிடணும்னா, இதுல உருளைக்கிழங்கு இதே மாரி பண்ணலாம். வேற எந்த வெஜிடபிள் வேணுமானாலும் இந்த மாரி கட் பண்ணிட்டு, கோட்டிங் பண்ணிட்டு குடுக்கலாம். ஆனா சாப்பிடும்போது பசங்களுக்கு வந்து ரொம்ப கிரிஸ்பியா இருந்தா பசங்களுக்கு ரொம்ப நல்லாருக்கும். அதனால இது கூட வந்துட்டு நீங்க வீட்லயே கூட மயோனைஸ் ரெடி பண்ணி குடுக்கலாம். அது இல்லாம டொமேட்டோ சாஸ் குடுக்கறதுனால குடுத்தோம்னா பசங்க ரொம்ப சூப்பரா சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு. கடையில வாங்குறத விட வீட்ல வெஜிடபிள இவ்ளோ டிஃபரெண்ட்டா பண்ணி குடுத்தோம்னா, கண்டிப்பா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க। ସବୁ ପିଲାମାନେ ହୋଟେଲରେ ସ୍ନାକ୍ସ ସବ୍ ଖାଇବା ପାଇଁ ବେଶୀ ଭଲ ଲାଗିବ। କଣ ପାଇଁ ନା ତାଙ୍କର କ୍ରିସ୍ପିନେସ୍ ଆଉ ସେ ଡିଫରେଣ୍ଟ ଟେଷ୍ଟ ସେମିତି। ଆମ ଗୋଟେ ଟାଇପ୍‌ର କରିବା ପାଇଁ ପିଲାମାନଙ୍କୁ ଭଲ ନାହିଁ କହୁଛନ୍ତି। ଆମ ବି ଟିକେ ଟିକେ ପିଲାମାନଙ୍କ ପାଇଁ ଟିକେ ଡିଫରେଣ୍ଟ ଟ୍ରାଏ କରିବା ଟାଇମ୍‌ରେ ତାଙ୍କ ବେଶୀ ଖୁସିରେ ଖାଇବ। ମୋର ଝିଅ ନା ଠିକ୍ ଅଛି ଆମେ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖିବ। ଇନ୍ କେସ୍ କେମିତି ଅଛି ତାଙ୍କ ଦେଖିବା କହିକି ମୁଁ ଏତିକି କରିକି ଟ୍ରାଏ କରିଥିଲି। ଭଲ ନାହିଁ ଲାଗିବ ତ କଣ ପାଇଁ ଆମେ ବେଶୀ କରିବା। ଆମ ପାଇଁ ନର୍ମାଲ ରାଉଣ୍ଡ ରାଉଣ୍ଡ କରିକି ବାଇଗଣ କଟ୍ କରିକି ଫ୍ରାଏ କରିଦେବା କହିକି। ମୁଁ କରିବା ଟାଇମ୍‌ରେ ଝିଅ ଆସିକି ଦେଖିବା ଟାଇମ୍‌ରେ ବି ବଢିଆ ଅଛି ସ୍ମେଲ୍ ଭଲ ଆସୁଛି ନଗେଟ୍ସ କହିକି ସେ ଖାଇବା ପାଇଁ ଷ୍ଟାର୍ଟ ହେଇଗଲା। நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எண்ணெயில ஃபுல்லா டீப் ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட போறதில்ல. அது கத்திரிக்காய்னா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு நான் பண்ணிட்டு சாப்பிட்டுருவேன். அதுக்காக சரி இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கட் பண்ணி ட்ரை பண்ணலாம். பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அவளுக்கு டேஸ்ட் புடிச்சிருந்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னொரு ஹாஃபும் கட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு பாதி தான் அந்த கத்திரிக்காயில கட் பண்ணி ட்ரை பண்ணேன். அவ செய்யும்போதே வந்து பார்த்துட்டு ஸ்மெல் சூப்பரா வருது. நக்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சா எனக்காக ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா. சரி ஸ்மெல்லும் கலரும் பார்த்துட்டு சொல்றா, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் பண்றதுதானே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானு ஃபுல்லாவே மெதுவாவே வச்சு எல்லாமே இது பண்ணேன். ஒண்ணு பண்ணும்போதே சரி காரமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. அவ சாப்பிடுற மாரி இருக்கணும் அப்படின்றதுக்காக, அது ரொம்ப மனசுல வச்சுட்டு காரமும் கொஞ்சம் மீடியமா தான் போட்டேன் நானு. அவ காரம் நல்லா தான் சாப்பிடுவா. மயோனைஸ் நம்ம பண்ணி குடுக்கணும்னா, வீட்லயே கூட பண்ணி குடுக்கலாம். இல்லன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு குடுக்கலாம் அப்படின்ட்டு, கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் வச்சுட்டு அவளுக்கு சாப்பிடுறதுக்காக ஒரு 2, 3 பீஸ் ஃபர்ஸ்ட் வச்சு குடுத்தேன். ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது, சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொன்னா. "பரவாயில்லடா, இன்னைக்கு கத்திரிக்காய்லயே காலம் வேலை முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல. இந்த கத்திரிக்காய் இனிமேல் வாங்குனோம்னா, இந்த மாரியும் ட்ரை பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இந்த கத்திரிக்காய்ல ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வீடியோ போட்டிருக்கேன் ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணி. அது இவ்ளோ டேஸ்டியா வரல. கொஞ்சம் மீடியமா இருந்தது. பசங்களுக்கு வந்து புடிச்சிருந்தது. ஆனா என் பொண்ணு சாப்பிடல. என் பையன் நல்லா சாப்பிட்டான். ஆனா இன்னைக்கு வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லன்னு வீட்ல இருக்கும்போது, சரி அவன் இல்ல. அவ மட்டும் தான் இருந்தா. அவளுக்கு மட்டும் கொஞ்சமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். செம்ம சூப்பர்வா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. செம்ம கிரிஸ்பியா இருந்தது. நான் அத எடுத்து இப்படி பண்ணும்போதே அதோட சவுண்டே வந்துட்டு எனக்கு கரெக்ட்டா தெரிஞ்சுச்சு. செம்ம டேஸ்டியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ମୁଁ ବୋଲ ଫ୍ରାଏ କରିକି ସେଇଟା କାଢ଼ିବା ଟାଇମ୍‌ରେ ମୁଁ ଜାଣିଗଲା ଏତେ ବଢ଼ିଆ ଫ୍ରେଶ୍ ଅଛି କ୍ରିସ୍ପି ଟେଷ୍ଟ। ଆମ କାଢ଼ିବା ଟାଇମ୍‌ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ନା ସେ ଭିତରେ ଜାଣିପଡ଼ିବ। ସେ ପୁଅ ସ୍କୁଲକୁ ଯାଉଛି, ଝିଅ ଟିକେ ବୋଲ ନାହିଁ କହିକି ଘରେ ଅଛି। ଘରେ ସେ ଠିକ୍ ଅଛି ସେ ପାଟି ଠିକ୍ ନାହିଁ, ଫିଭର ବି ଅଛି, ଟିକେ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖିବ। ଭଲ ଲାଗିବ ତ ଠିକ୍ ଅଛି କହିକି ମୁଁ ଟ୍ରାଏ କରିଥିଲି। ସେ ଏତେ ଖୁସିରେ ଖାଉଛି। ଆଉ ନେକ୍ସଟ ଟାଇମ୍ ବି ସେମ୍ ବାଇଗଣ ନେଇକି ଆସିବ ନା, ଏମିତି ଟ୍ରାଏ କରିକି ଭେଜିଟେବଲ ଦେବା ପାଇଁ ପ୍ଲାନ୍ ଅଛି। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ରହିବ। ସେ ନଗେଟ୍ସର ଟେଷ୍ଟ ନା ଏତେ ବଢ଼ିଆ କ୍ରିସ୍ପି ବି ଅଛି। ଆମେ ସିମ୍‌ରେ ରଖିକି ଧୀରେ ଧୀରେ பாயில் କରିବା டைம்‌ରେ கரெக்ட் கலர் ବି ଆସୁଛି। அது கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட்டா அந்த ஃபில்டர் ஆகுற இதுல போட்டோம்னாவே எண்ணெய் ஃபுல்லா கரெக்ட்டா ஃபில்டர் ஆயிடும். அது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த நைஃப்ல நான் பார்க்கும்போது கிறிஸ்பினஸோட சவுண்ட் கரெக்ட்டா இருந்தது. உள்ள நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும். மேல ஃபுல்லா கிரிஸ்பியா. இது உள்ள வந்து சீஸ் எதுவுமே இல்ல. வெறுமனே கத்திரிக்காவே இவ்ளோ ஒண்ணு செம்ம சூப்பர்வா இருக்கும்। ସେ ବାଇଗଣ ଏମିତି ଓପନ୍ କରିକି ଦେଖିବା ଟାଇମ୍‌ରେ ଉପରେ ଫୁଲ୍ କ୍ରିସ୍ପି ତଳ ଭିତରେ ନା ଏତେ ସଫ୍ଟ ବାଇଗଣ ଦେଖିବା ପାଇଁ କଣ ଚିଜ୍ ବାଲା ନା ସେମିତି ଟାଇପ୍‌ର ରହିଥିଲା। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ବଢ଼ିଆ ଗୋଟେ ରେସିପି।
ବାଇଗଣ ନଗେଟ୍ସ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ஷேர் କରନ୍ତୁ, ଆମ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் କରନ୍ତୁ. சூப்பர்வான கத்திரிக்காயில் ஒரு நகட்ஸ் பார்க்கும்போது சாப்பிடணும் எம்மி போல இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெறுமே நான்வெஜ்ல மட்டும்தான் அவ்வளோ டேஸ்டியானது எடுக்க முடியாது, வெஜ்லயும் பண்ணலாம். மேலே எவ்வளோ கிறிஸ்பி, உள்ள பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு. டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும்.